என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்காக ரோஜா மலரை அன்போடு என் கைகளில் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னை மதித்து இதை நீ தொடுவாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான சுப செய்தி ஒன்றை உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எனவும், தொட விருப்பம் இல்லை என்றால் என் பிள்ளை நீ அப்படியே சென்று விடலாம் என்றும் அம்மா சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? என் பிள்ளையே, சட்டென்று இதில் சிலர் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இவள் கையில் இருக்கின்ற மலரை தொட்டால்தான் இவள் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாளாம், இல்லை என்றால் நாம் சென்று விட வேண்டுமாம் என்று. என் குழந்தையே, தெய்வத்தினுடைய எண்ணங்கள் எல்லோராலும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. தெய்வம் கட்டாயப்படுத்துவதும் இல்லை, யாருக்கும் எதையும் தரமாட்டேன் என்று சொல்வதும் இல்லை. எல்லோருமே தெய்வத்தினுடைய பிள்ளைகள். தவறு செய்தாலும் நீ நல்லது செய்தாலும் நீ தெய்வத்தினுடைய குழந்தைதான். தவறு செய்கின்ற குழந்தையை எப்படி தாயானவள் தட்டி திருத்துவாளோ அது போன்று திருத்துவதும், நல்ல பிள்ளைக்கு எப்படி தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டுமோ அந்த ஊக்கத்தையும் சரியாக செய்து கொண்டிருப்பாள். உன்னை நான் என் கையில் இருக்கின்ற மலரை தொடச் சொல்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த வேதனையை கொடுக்கும் பொழுது, என் பிள்ளை, அந்த நேரத்தில் சட்டென்று உன் மனது அங்கும் இங்கும் அலைபாய்ந்து தவறான முடிவுகளை கூட சில நேரங்களில் எடுத்து விடுகின்றது. அப்படி எந்த ஒரு தவறான முடிவையும் நீ எடுத்து விடக்கூடாது. அது இந்த தாயானவளினுடைய முதலாவது நோக்கம். இரண்டாவது, அந்த தவறான முடிவு உன்னை எங்கெல்லாம் கொண்டு சேர்க்கும் தெரியுமா? அப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு வந்துவிடக்கூடாது. இன்னொன்று, எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்வதற்கு யாரும் இல்லை என்றோ, தான் யாரும் இல்லாது தெருவில் நிற்கிறேன் என்றோ ஒரு நாளும் என் பிள்ளை நீ சொல்லிவிடக்கூடாது. அதனால் எப்பொழுதும் உனக்கு ஆறுதலாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தருவதற்கு உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் வருகின்றேன். என் குழந்தையே, அம்மாவின் கையில் இருக்கின்ற மலரை தொடும் பொழுதோ அல்லது அம்மாவினுடைய பாதத்தை தொடும் பொழுதோ உன்னுடைய மனதிற்குள் சில நல்ல எண்ணங்கள் உருவாகும். அதாவது, நாம் தெய்வத்தை இப்பொழுது தொட்டுவிட்டோம், தெய்வத்தின் பாதத்தை நாம் தொட்டுவிட்டோம் என்று சொல்லி சில நல்ல எண்ணங்கள் உனக்குள் உருவாகும். அது உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றும். நீ செய்த விஷயம் சரியா தவறா, அல்லது இனிமேல் இதை செய்யலாமா கூடாதா, நாம் எந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கின்றோம், தெய்வம் இந்த அளவிற்கு நம்மோடு வந்து நமக்கான மனநிலையை மாற்றுகின்றார்களே, நாம் அவர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும். இப்பேற்பட்ட எண்ணங்களை உனக்குள் உருவாக்குவதுதானே இந்த தாயானவளினுடைய தலையாய கடமை. அதனால் இந்த வராகி தன்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். இதில் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை. சொல்கின்றவர்கள் மனிதர்க்கென்று எந்த ஒரு பாகுபாடும் பார்ப்பதில்லை. தெய்வத்தை விட்டா வைப்பார்கள். என் பிள்ளையே, அவர்கள் முன்னால் உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கின்ற மனிதனுக்கே இந்த நிலை என்றால் அவர்கள் கண்களில் அவ்வளவு எளிதில் தென்படாத இந்த தெய்வத்திற்கு என்ன நிலைமை? இதை நீ இப்படியும் எடுத்து கொள்ளலாம். தெய்வத்திற்கே இந்த நிலைமை என்றால் உன்னுடைய நிலைமை என்னவென்றும் நீ எடுத்து கொள்ளலாம். அதனால் இந்த மனிதர்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியங்களுக்காகவும் சற்றென்று பதறிவிடாதே. என் பிள்ளையே, இதையெல்லாம் இவர்கள் சொல்லவில்லை என்றால், இதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லை என்றால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அதனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களையும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களையும் சரியான காரணத்திற்காகத்தான் தெய்வம் உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு, தெய்வமும் சரியான நேரத்தில் சரியான காரணத்திற்காகத்தான் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன் முன்னால் பஞ்சு போல பறந்து போகும். உன்னால் எல்லாவற்றையும் எளிதாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக பெற்று கொள்ள முடியும்.
எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற வெறுப்பை நீ வெளிப்படுத்தாமல் நிச்சயமாக நாம் இதிலிருந்து வென்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொடுக்கும். வராகி சர்வசாதாரணமானவள் அல்ல. அவ்வளவு எளிதில் எல்லாம் உனக்கு நான் இதை கொண்டு வந்து தரவும் இல்லை. நான் பல எண்ணங்களுக்கு பிறகு, பல சிந்தனைகளுக்கு பிறகு, உன்னை பற்றிய பல விஷயங்களை தெளிவு கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் இதை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை தரவிருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதன் பின்னால் நமக்கு கிடைக்கப் போகின்ற சந்தோஷங்களை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும். ஒரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற எண்ணங்களிலிருந்து நீ மாறிவிடக்கூடாது. வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு காண்பித்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான நன்மைகள் எதையோ அதை மட்டும் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடந்து விடலாம். எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கலாம். ஆனால் அதுவெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளும் வரைதான் என்பதனை உணர்ந்து கொண்டு அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக நீ எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. வராகி நம் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ எந்த நேரத்திலும் மறந்து விடாதே. வராகி சொல்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறப்போகின்ற நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதிர்பார்ப்பதை விடையும் அம்மா உனக்கு சிறப்புகளை நடத்தி கொடுப்பேன். என் குழந்தை, உன் மனநிலை என்னவென்று நான் நன்கு அறிவேன். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்பேற்பட்டது என்பதனையும் நான் நன்கு அறிவேன். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற சந்தோஷங்களை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களையும் திருப்பங்களையும் கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ எதையும் இழக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதற்காக சட்டென்று உன் மனதை நீ போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை பக்குவப்படுத்துகின்றது. உன் மனதை நல்ல நிலைக்கு சரி செய்து கொண்டு வருகின்றது. என்ன நடந்தாலும் சரி, நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் தூண்டிக் கொண்டிருக்கின்றது. இது சரியான நேரம், என் பிள்ளைக்கான சரியான நேரம். இந்த நேரத்தில் என் பிள்ளை தான் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாவற்றிலும் மனதளவில் ஒரு சிறு துளி அளவு கூட பின்வாங்காமல் முன்னேறி சென்று விட்டாயானால் என் பிள்ளையே, அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து பார்த்து விட முடியாது. யாரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் கூட ஒரு நாள் சோர்ந்து போவார்கள். நாம் எவ்வளவு கொடுத்தாலும் இவர்கள் அதை தாங்கிக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றார்களே என்று எண்ணி அவர்கள் ஒரு நாள் சோர்ந்து போய் விடுவார்கள். அதனால் என் பிள்ளை தனக்கான விஷயங்களை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்கின்ற சுப செய்தியினை என் மூலமாக தெரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த நேரத்தை விட்டு விடாதே. ஒவ்வொரு நொடியும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வரம், ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பொக்கிஷம். இதை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை அடைந்து விடுவதற்கு என் பிள்ளை நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. எல்லா மாற்றங்களையும் நான் உருவாக்கி தருகின்றேன். எல்லா சூழ்நிலைகளையும் நான் உன் முன்னால் நடத்தி கொடுக்கின்றேன். எந்த நேரத்தில் எது வந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு அம்மாவின் அன்போடு நம் வாழ்க்கை நமக்கு நாம் நினைத்தது போல மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா திருப்பத்தையும் நான் உன் கண் முன்னால் நடத்தி கொடுப்பேன். எல்லா மாற்றங்களையும் நான் உன் வாழ்க்கையில் உனதாக்கி கொடுப்பேன். வராகியின் அன்பினை பெற நினைக்கின்ற பிள்ளைகள், வராகியின் அன்பை உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்றுவிட்டதாக உணர மாட்டார்கள். அப்படி ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள் ஒரு பொழுதும் வந்து விடாது.
என் பிள்ளை, நீ நல்ல வாழ்க்கையை வாழப் போகின்றாய். இனிமேலும் மனம் தளர்ந்து விடாதே. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.